இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வந்த நிலையில் போரை நிறுத்துவதாக இந்தியா பாகிஸ்தான் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் நீட்டிக்குமா என்று இன்று நண்பகல் 12 மணி அளவில் ராணுவ அதிகாரிகளிடையே பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். சிவா, இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நீட்டிக்குமா? இந்திய ராணுவ அதிகாரிகளிடையே இன்று நண்பகல் 12 மணி அளவில் பேச்சுவார்த்தையானது நடைபெற இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். ரவினா, இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அந்த எல்லை கோட்டில் எல்லை மாநிலங்கள் கடந்த 5 நாட்களாகவே மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம், ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், பல்வேறு குடியிருப்புகள் சேதாரம், பல்வேறு மனித உயிர்களுடைய இழப்பு, பல்வேறு நபர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது, பல்வேறு பொருட்சேதங்கள், பாகிஸ்தானுடைய பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற நிலையில இந்த போர் நேற்று இரவு மட்டும்தான் அமைதியான முறையில இந்த எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒரு அமைதியான முறையில அவர்களால் உறங்க முடிந்திருந்தது. இந்த நிலையில இந்த போர் தொடர்ந்து நீட்டிக்குமா அல்லது அமைதிக்கான பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்படுமா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 12 மணிக்கு மேல் தெரிய வரும். ஏனென்றால் 12 மணிக்கு இரு நாடுகளுடனான இந்த அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்க இருக்கிறது. இந்த அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை 2 நாடுகளிலும் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறையினுடைய உயர் அதிகாரிகள், குறிப்பாக அமைச்சர்கள் கூட இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று வெளியுறவுத்துறையினுடைய உயர் அதிகாரிகள், ராணுவ தளபதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்படைகளுடைய தலைமை தளபதி, முப்படைகள் தலைமை தாங்கக்கூடிய தளபதிகள், அதே போன்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ தளபதி உள்ளிட்ட பலரும் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. குறிப்பாக இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் தான் நாடியது என்பது தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்திருந்தன. அமெரிக்கா மத்தியஸ்தத்துல இந்த அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்பட்டதாக நேற்று முன்தினம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார். இருப்பினும் கூட அவர் அதற்கான ஒரு அறிவிப்பினை தெரிவித்த பிறகும் அன்று இரவு இந்த போர் நிறுத்தம் தொடர்ந்து போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படாமல் போர் எல்லையில் பயங்கரவாதம், இந்த எல்லையிலான சண்டை என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இந்த நிலையில அமைதிக்கான ஒரு அறிவிப்பு வழங்கிய பிறகும் கூட தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறியதை கண்டிக்கக்கூடிய வகையில, பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில இந்தியா அவர்களுடைய ஏவுகணைகளை, அவர்களுடைய ட்ரோன்களை வழிமறித்து தாக்கியது. அவர்களுடைய லாகூர், இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாத ஆக்கிரமிப்புகள், ராணுவ குடியிருப்புகள், ராணுவ பங்கர்ஸ்கள் போன்றவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்தது. குறிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ராணுவ கட்டமைப்புகளை நோக்கி, விமானப்படை தளங்களை நோக்கி கிட்டத்தட்ட 11 விமானப்படை தளங்கள் இதுவரை இந்திய ராணுவத்தால் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை அதிகாரப்பூர்வமாக நேற்று தினம் முப்படைகளுடைய தளபதிகள் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில இந்த போர் சண்டை அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு பிறகும் தொடர்ந்திருந்தது. நேற்று இரவு மட்டும் எவ்வித பதற்றமும் இல்லாமல் அந்த எல்லையோர மாநிலங்கள் ஒரு அமைதியான முறையில் இருந்தன. எந்தவித ட்ரோன்களும் இந்தியா எல்லைக்குள்ள நுழையாமல் இருந்தது. எனவே இந்தியா ஒரு எச்சரிக்கையாகவே தெரிவித்திருந்தது, சண்டை நிறுத்தத்தை மீறினால் பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடியை நாங்கள் கொடுப்போம். குறிப்பாக இந்த மேற்கு எல்லை நிலவரம் தொடர்பான ராணுவ தலைமை தளபதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது இந்த சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி வழங்குவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். எனவே எங்களுடைய ராணுவ கட்டமைப்புகள் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டிருந்த அதே இடத்தில் தான் இருக்கிறது. கூடுதலாக ஏப்ரல் 23ஆம் தேதியிலிருந்து கராச்சி பகுதியில கடற்படையினுடைய கப்பல்கள் போருக்கான ஒரு தயார் நிலையில் தான் இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் இதுவரை 22ஆம் தேதி நடத்தப்பட்ட பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கக்கூடிய வகையில பாகிஸ்தானுடைய 9 பயங்கரவாத குடியிருப்புகள், 21 இடங்கள் என இத்தனை பகுதிகளில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட அதிரடியான தாக்குதல் மற்றும் தொடர்ந்து இந்த பதிலடி கொடுக்கக்கூடிய டிஃபென்சிவ் ஆஃபென்சிவ் வந்து 2 முறைகளிலையும் இந்திய ராணுவம் மேற்கொண்டிருந்த அந்த தாக்குதல்ல 100 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும், அவருடைய ராணுவ தளங்கள், அதே போன்று அவருடைய விமானப்படை தளங்கள் உள்ளிட்ட பலவும்
துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் ராணுவ தளபதிகள் நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த போர் பதற்றம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ கட்டமைப்புகள் பலவும் சிதறி இருக்கின்றன. அந்த IMF இடம் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய $1 பில்லியன் மூலமாக J-35 ரக போர் விமானங்கள் எல்லாம் வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய பாகிஸ்தான் தான் இந்த அமெரிக்கான பேச்சுவார்த்தையை நாடியது என்ற ஒரு தகவல் வெளியான நிலையில இந்த அமெரிக்கான பேச்சுவார்த்தையையும் மீறி அவர்கள் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்திய ராணுவம் அதற்கு உரிய ஒரு பதிலடியை தொடர்ந்து வழங்கி வருகிறது. இந்த நிலையில இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தையில இன்றைய தினம் என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன, அந்த ஒப்பந்தங்களை பாகிஸ்தான் முறையாக பின்பற்றுமா, அந்த ஒப்பந்தங்கள் மூலமாக போர் முடிவுக்கு வருமா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு 12 மணிக்கு மேல் ஒரு தீர்வு, ஒரு முடிவு கிடைக்க இருக்கிறது. ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.